So welcome students for this class. இது ஒரு class for all the classes 8, 9, 10 வச்சிருக்கிறேன். I am going to have, I have got 2 quiz. ஒரு quizல ஒரு 20 question, இன்னொரு quizல ஒரு 15 question. So we will see both the ரெண்டுமே நம்ம பார்க்கலாம். ரெண்டுமே இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் வர்ற கேள்விகளாக எடுத்து அதில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வர்ற சயின்ஸ் கேள்விகளாகவும் இந்த கேள்விகளாகவும் போட்டிருக்கு. அதை நீங்கள் எந்த அளவு ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். கவலைப்படாதீங்க, எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். தெரியலன்னா அப்படியே உட்காந்துங்க, தப்பு கிடையாது. ஏதோ 8வது குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம் சில விஷயங்கள், அவங்களாம் நீங்கள் மற்றவங்க சொல்லட்டும், அப்புறம் நான் கரெக்டான ஆன்சர் அப்புறம் சொல்கிறேன். சரியா? ஸோ முதல்ல ஒரு சயின்ஸ் குவிஸ் போயிடலாம். சயின்ஸ் குவிஸ். ஸோ ஆரம்பிச்சாச்சு. முதல் கேள்வி பாருங்கள். Calculate the approximate heartbeat of a man in a day. ஒரு நாளைக்கு எத்தனை இதய துடிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை இதய துடிப்பு, இதயம் எத்தனை தடவை துடிக்குதுன்னு கேட்குறாங்க. ரேதர் இதயம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை துடிக்கிறது என்று கேட்கிறார்கள். $1,200. ஒரு நாளைக்கு இதயம் எவ்வளவு துடிக்கிறது? ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு தடவை துடிக்கிறது? 72 சார். 72. ஓகே. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு துடிக்கும் சார்? 1 டேக்கு 1728. சரி, நீ ஃபுல்லாக சொல்ல வேண்டாம், இன்டூன் போட்டு சொன்னால் கூட போதும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ துடிக்கும்? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பாருங்க. அப்போ கால்குலேட் பண்ண எவ்வளோ வருது? 1,0680. என்னம்மா சொல்லுங்க? 1,03,680 சார். 1,03,680 ஒரு குழந்தை சொல்லியிருக்குது. அது கரெக்டா? சார் 1,728. இல்லை, ஒரு நாளைக்குன்னு கேட்குறாங்க பாரு. அப்போ 1,03,000 சொல்லுமா? 3,780 அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குழந்தை. இது கரெக்டா அப்படின்னு கண்டுபிடிக்க மற்றவங்கெல்லாம். கரெக்டுங்கிறவங்க கரெக்டுன்னு சொல்லுங்க, தவறுன்னா தவறுன்னு சொல்லுங்க. அவங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 72 ஒரு மணி நேரத்துக்கு, இல்லை ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் இன்ட்டு 24 அப்படி தானம்மா போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கரெக்டா? மற்றவங்கெல்லாம் சொல்லட்டும். சார் கரெக்ட் சார். 780 வராது சார், 680 வரும். எஸ் சார், 680 சார். 680யா? அப்போ பெருக்கல் தப்பு பண்ணிடுச்சு அந்த குழந்தை. ஓகே, 680. ஓகே, இப்போ கரெக்டா? கரெக்ட் சார். கரெக்டா? எஸ் சார். இருங்க, நானும் ஒரு முறை போட்டு பார்த்துக்கிறேன், கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கிறேன். 72 இன்ட்டு 60 இன்ட்டு 24. ஆமாம், 1,03,680. அதுதான் ஆன்சர். அதுக்கு ஆன்சர் வந்து 1,03,680 அல்லது 1,04,000, 1,05,000 சொன்னால் கூட ஓகே, 1,06,000 சொன்னால் கூட கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அப்ராக்சிமேட்டாக தான் கேட்டிருக்காங்க. ஓகே, வெரி குட், ஃபென்டாஸ்டிக். ஃபஸ்ட் கேள்வி சொல்லியாச்சு, எல்லாரும் சேர்ந்து. குக்கிங் இன் அ பிளேஸ் லொக்கேட்டட் அ ஹையர் ஆல்டிடியூட் இஸ் டிஃபிகல்ட். அதாவது மலைக்கு மேலே போய் குக் பண்ணுறது டிஃபிகல்ட்டுங்கிறாங்க. ஏன் சார்? கோல்டா இருக்கும் சார். டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். ஆமாம், டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். என்ன அதனால என்ன சார்? ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஃபுட் வந்து சீக்கிரமா ஹீட் ஆகாது, குக் ஆகாது சார். அதான் ஏன் கேட்குறேன். சொல்லுங்க, எதை சார் சொன்னீங்க? ஆல்டிடியூட் கம்மியா இருக்கும் சார், அதனால ஃபயர் ஏரியா. இருமா, யார் இன்னொரு பையன் சொல்கிறான், அவனை விடுங்க.
சார் ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக கோல்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சார். அதுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு, அது என்னது? ஹியூமிடிட்டியா சார்? ஹியூமிடிட்டி இல்லை. ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆகும்போது குளிராக இருக்கும், ஓகே. அது அந்த குளிராக டிக்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும், அது ஓகே. அதனால் என்ன ஆகும்? பாய்லிங் பாயிண்ட் கம்மியாகும். தண்ணியோட பாய்லிங் பாயிண்ட் கம்மியாகும். ஆனால் நம்ம பொருள்கள் குக் பண்ணுறதுக்கு ஒரு வகையான டெம்பரேச்சர் வேணும். பட் இந்த பாய்லிங் பாயிண்ட் கம்மியாகிறதுனால ரொம்ப நேரம் எடுக்கும். அதுதான் அந்த பாய்லிங் பாயிண்ட் ரெடியூசஸ் when the altitude increases அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் டெம்பரேச்சர் கம்மியாகும், அதனால் பாய்லிங் பாயிண்ட் கம்மியாகும். இதான் அந்த பாய்லிங் பாயிண்ட்ங்கிற வார்த்தை வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது how is rainbow formed அப்படின்னா, இது ரெயின்போ தமிழ் என்ன? ரெயின்போ தானா? splitting white light. இல்லை அதான் இல்லை, தமிழ் என்ன? வானவில். வானவில் எப்படி ஃபார்ம் ஆகுது கேட்குறாங்க. வானவில் எப்படி ஃபார்ம் ஆகிறது? அது எப்போ ஃபார்ம் ஆகுது? ஆகிறதுனால சார். ஆமாம், அது ஸ்கேட்டரிங் ஆஃப் சன்லைட், அதனால் ஃபார்ம் ஆகுது. கரெக்ட். ஸ்கேட்டரிங் ஆஃப் சன்லைட்னால அது ஃபார்ம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரோ வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் உள்ளே விட்டுடலாம். அது ஸ்கேட்டரிங் ஆஃப் சன்லைட்டால் how is ரெயின்போ ஃபார்ம்டுன்னா ஸ்கேட்டரிங் ஆஃப் சன்லைட். ஓகே, வெரி குட். 4வது கேள்வி போயிடலாம். Electrical wires used for a long distance transmission of electricity will not be set very tightly. எலக்ட்ரிக் ஒயரு இந்த கம்பத்தில் ஒரு எலக்ட்ரிக் கம்பத்துலேருந்து இன்னொரு கம்பத்துக்கு போதில்லை, ரொம்ப தூரமாக போகிற இது வந்து டைட்டாக அதை இருக்காது, கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஏன்? அது கொஞ்சம் தொங்குன மாதிரி இருக்கும். வின்டர் சீசன்ல அது கான்ட்ராக்ட் ஆகும்போது இன்னும் இழுக்கும்னு சொல்லி தான் சார் லூஸா வச்சிருக்காங்க. வெதர்னால கரெக்டு. வெதர்னால என்னன்னு கரெக்டாக சொல்லுங்க. எதனால வெதர்னால கரெக்டு? ஒரு நிமிஷம், யாரும் வந்துட்டாங்க. சார் வின்டர் சீசன். இருமா ஒரே நிமிஷம். குழந்தைங்க வந்துட்டே இருக்காங்க. அடப்பாவிகளா. என்னம்மா? என்ன சொல்லுங்க. எக்ஸ்பான்ஷன். எப்போ எக்ஸ்பான்ஷன் ஆகும்? சன்லைட் மூலமா வர அந்த ஹீட் எனர்ஜினால அந்த எந்த வயர் காலத்துல? விண்டர்லயா சம்மர்லயா? சம்மர்ல எக்ஸ்பான்ஷன் ஆகும், விண்டர்ல கான்ட்ராக்ட் ஆகும். ஒரு குழந்தை கான்ட்ராக்ட் ஆகும்னு சொல்லிச்சு, அதான் கரெக்ட். விண்டர்ல கான்ட்ராக்ட் ஆகும், சம்மர்ல எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால அதை வந்து டைட்டா வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் லூஸா வச்சிருப்பாங்க. இது ஒன்று. 2வது வந்து ஒயர்ஸ் எக்ஸ்பேண்ட் இன் த டே. பகல் பொழுது எக்ஸ்பேண்ட் ஆகும், ஏன்னா வெயில் இருக்கிறதுனால. நைட்டில் அது கான்ட்ராக்ட் ஆகும். அது ஒரே நாளில் கூட இந்த மாதிரி சின்ன வேரியேஷன் வரும். அதுக்காகவும் அதை டைட்டாக வைக்க மாட்டாங்க. சரியா? டைட்டாக வச்சுருந்தா என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அது கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, வெரி குட். ஓகே, ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் கம் லேட், லேட்டாக வந்தவங்களுக்கு முதல் 3 கேள்வி என்னன்னு நான் இப்போ காமிக்கிறேன். நீங்கள் அதுக்கு நாங்கள் பதில் சொல்லிட்டோம். நாங்கள் குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து எல்லாம் ஜாயிண்ட் பதில் சொல்லியாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு கேள்வி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கேள்வி, கேல்குலேட் த அப்ராக்சிமேட் ஹார்ட் பீட் ஆஃப் அ மேன் இன் எ டே. அப்படின்னா ஒரு குழந்தை என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு மணி நேரத்துக்கு 72 தடவை, இல்லை ஒரு நிமிஷத்துக்கு 70 தடவை, 1 மணி நேரத்துக்கு 72 × 60, ஒரு நாளைக்கு 72 × 60 × 24, 1,03,680 என்று சொல்லிடுச்சு. அது வாழ்த்துக்கள். 2வது கேள்வி, குக்கிங் இன் அ பிளேஸ் லொக்கேட்டட் அட் ஹையர் ஆல்டிடியூட் இஸ் டிஃபிகல்ட். அதாவது மலை மேலே குக் பண்ணுறது டிஃபிகல்ட்டு. அது காரணம் டெம்பரேச்சர் குறையிறனால பாய்லிங் பாயிண்ட்டும் ரெடியூஸ் ஆகுது, வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட், அதனால தான் டிஃபிகல்ட்டுன்னு சொல்லிட்டோம். ஆப்வியஸ் ரெயின்போ ஃபார்ம்டு அப்படின்னு சொன்னோம். இது டிஸ்பர்ஷன் ஆஃப் ஒயிட் லைட் இன்டு வேரியஸ் கலர்ஸ். அப்படினால அது ரெயின்போக்கு தமிழில் வானவில் என்று பெயர். வானவில் எப்போ உண்டாகும்? வானவில் எப்பொழுது? சார் சன்லைட் இருக்கும்போது மழை பெய்யும் போது சார். மழை பெஞ்ச உடனே வானவில் தெரியும் இல்லையா?
மழை பெஞ்சு நின்ன பிறகு வானவில் தெரியும். யூஸ்வலாக வானவில் வந்தால் அதுக்கப்புறம் மழை பெய்யுமா பெய்யாதா? நம்ம ஊரில் சொல்லுவாங்க வானவில் வந்துட்டு அதுக்கப்புறம் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. நின்றுடுச்சுன்னு அர்த்தம். மழை நின்றுச்சான்னு சொல்கிறதுக்கு வானவில் வந்தால் அது மழை நின்றுடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, 4வது கேள்வி நம்ம பார்த்துட்டோம். 5வது கேள்வி ஸ்வங்கன்னு போயிடலாம். When heating increases, the color of radiation changes. What is the sequence of colors? It starts with red, then and கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வெப்பத்தை கொடுத்தால் அந்த ரேடியேஷன் கலர், அந்த ரேடியேஷனோட கலர் சேஞ்ச் ஆகுது. அது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்டால் முதல்ல ரெட்டாகவும் அப்புறம் வேறு வேறு கலராக வருது. அந்த 3 கலர்கள் என்னன்னு கேட்குறாங்க. ப்ளூ, அதாவது ஆரஞ்சு, எல்லோ, ப்ளூ. ஆமாம், ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, அதுக்கப்புறம் ஒயிட். ரெட்டுக்கு அப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் ஒயிட் என்று அதுதான் சரியான விடை. ஓகே, அடுத்தது இது கொஞ்சம் ஈஸி, அதனால் நம்ம அது ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டியதில்லை. கொஸ்டின் 6. டியூ டு லைட்டனிங் ட்ரீஸ் கெட் பர்ன்ட். அதாவது லைட்டனிங் என்ன? மின்னல். மின்னல்ல இடி இடிக்கும் போது அதுக்கு என்ன சொல்கிறாங்க? லைட்னிங்க்கு ஆமாம், இடி இடிக்கும் போது அந்த லைட்னிங் வரும்போது சில மரங்கள் அப்படியே தீப்பிடிச்சு எரியுது. எதனால்? எப்படி? சார் அந்த லைட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து ஹீட் என்ஜாய் பண்ணும் ஃபயர் சார். கரெக்டு. இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணி கரெக்டாக எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு பதில் சொல்லுங்கள். லைட்டு இல்லை, லைட்டனிங் வரும்போது ரொம்ப ஹீட் ஆகுது. கரெக்ட். ரொம்ப ஹீட் ஆகும்போது மரங்கள் இலையில் உள்ள தண்ணீரெல்லாம் ஆவியாக போயிடுது. ஆவியாகி அது அந்த ஆவினால் ஆவி வந்து ஸ்டீம் ஆகிடுது. அந்த ஸ்டீம் வந்து மரத்தோட கிளைகளில் பட்டு அது தீப்பிடித்து எரிகிறது. அதுதான். ஸோ த மாய்ஸ்சர் இன்சைட் த லீவ்ஸ், இலைகளில் உள்ள ஈரப்பதம் அது ட்ரை ஆகி அது அந்த ட்ரையான அந்த வாட்டர் வந்து ஆவியாகி அந்த ஆவி வந்து மரக்கிளையில் பட்டு அந்த மரம் அது எரியுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, தெரியுமா? எஸ் சார். எங்கே இருக்குது? அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ். அங்கே என்ன இப்போ அங்கே என்ன முக்கியமாக என்ன நடந்துட்டு இருக்கு? காட்டுத்தீ எரியுது. காட்டுத்தீ எரியுது. அது ரொம்ப பரவி ஆயிரக்கணக்கான வீடுகளை அழித்து விட்டது அப்படிங்கிறாங்க. ஆயிரக்கணக்கான வீடுகளை அழித்து விட்டது. அதுக்கு அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏன் ஃபேமஸ் தெரியுமா? லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏன் ஃபேமஸ்ஸு? ரொம்ப பணக்காரங்க இருக்கிற இடம். ஏன்? எந்த மாதிரி பணக்காரங்க தெரியுமா? நம்ம ஊரில் பணக்காரங்க இருக்கிற இடம் எது? தமிழ்நாட்டில் பணக்காரங்கள் அதிகமாக இருக்கிற இடம் எது? சென்னை இல்லையா? தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னை இல்லையா? சென்னையிலேயே அது பணக்காரங்க இருக்காங்க, நிறைய நடிகர்கள் இருக்காங்க. அதே மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸில் எல்லா நடிகர்களும் அமெரிக்காவில் படங்கள் நடிக்கிற நடிகர்களும் நடிகைகளும் அங்கே இருக்காங்க. அந்த ஹாலிவுட் அப்படிங்கிற படம் எடுக்கிற இடம் நம்ம எப்படி கோலிவுட்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் கோடம்பாக்கத்தில் கோலிவுட்டுங்கிறோம். அப்புறம் தெலுங்கானாவில் ஏதோ அந்த வுட்டுக்கு டாலிவுட்டுங்கிறாங்க. பாம்பேயில் இருக்கிற படம் எடுக்கிற இடத்துக்கு பேர் பாலிவுட்னு சொல்கிறோம். அதே மாதிரி அமெரிக்காவில் படம் எடுக்கிற இடத்துக்கு பேர் ஹாலிவுட் என்ற பெயர். அந்த ஹாலிவுட் என்பது லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் இருக்குது. பல பணக்காரர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம். இப்போ லைட்டனிங் ஏன் அது இப்போ அவ்வளோ காட்டு தீன்னா இங்கே பாருங்கள். இதுக்கு லைட்டனிங் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது விட்டுருங்க. நான் இந்த ஃபயருங்கிறதுனால சொல்கிறேன். அது எதனாலன்னா அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் சுற்றி நிறைய காடுகள் இருக்குது. காடுகள் இப்போ ஒரு ஊர் சென்னை மாதிரி இருந்தால் சென்னை மாதிரி ஒரு 100 மடங்கு காடு இருக்கும் சுற்றி. நம்ம ஊரில் அப்படி இல்லை. ஏன்னா ஏன்? அமெரிக்கா இஸ் a வெரி பிக் கண்ட்ரி. நம்மளை விட 7 மடங்கு பெரிய கண்ட்ரி. அதனால் நிறைய காடுகள் இருக்கும். அந்த காடுகளில் டியூ டு இந்த சம்மரில் என்ன ஆகும்னா மரங்கள் வறண்டு அப்படியே இலையில எல்லாமே வெறும் அந்த இது மட்டும் தண்டு மட்டும் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்கா அரசாங்கம் அந்த வறண்ட மரங்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூட்டி அதில் தீ வச்சு இவங்களே எரிச்சிருவாங்க. இந்த வருஷம் அங்கே அப்படி பண்ணலை. 30,000 ஏக்கர் காடு இருக்குதாமா. இந்த வருஷம் அது பண்ணாதனால எங்கேயோ ஒரு இடத்துல பிடிச்ச தீ இந்த வறண்ட மரங்களெல்லாம் அது பிடிச்சி சீக்கிரமாக எரிஞ்சு
எரிஞ்ச அப்புறம் ஏன் கட்டடம் தீ பிடிச்சதுன்னா, அங்கே அமெரிக்காவில் நிறைய கட்டடங்கள் வந்து மரத்தினால் கட்டப்பட்டது. நம்ம சிமெண்ட் கான்கிரீட்னால் கட்டப்பட்டது இல்லை. மரத்தினால் கட்டின வீடு தான் அங்கே அதிகம். அதனால் ஒரு வீடு பிடிச்சா அங்குள்ள ஸ்டேர் கேஸு அப்புறம் பார்ட்டிஷன் எல்லாமே மரம். அந்த மரமெல்லாம் பிடிச்சி அவ்வளோ வேகமாக பரவுனதுக்கு இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், ஒரு காற்று வீசுச்சு. சாண்ட் ஆன்டினோவா என்னமோ அது. அந்த ஒரு காற்று, அந்த ஒவ்வொரு காற்றுக்கு பேர் வச்சுக்குவாங்க. அந்த காற்று அடித்ததுனாலையும் வேகமாக பரவுச்சு அப்படின்னு இதுதான் தெரியும். நீங்கள் தெரிஞ்சுக்கோ, நீங்கள் பேப்பர் படித்தாது இதெல்லாம் தெரியும். பேப்பர் படிக்காமையே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிணத்துக்குள் இருக்கும் தவளை போல் இருக்கிறீர்கள் எல்லாருமே. இந்த காலத்து குழந்தைங்க முக்கால்வாசி பேர் இப்படி தான் இருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு தெரில. அது நடக்கும்போது வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் இட் அப்படிங்கிறதும் நீங்கள் உங்களுக்கு தெரியணும். அது நடந்துருச்சு, வருத்தப்படணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன சயின்ஸ், எதனால் அப்படி நடந்தது? காட்டுத்தி அமெரிக்காவுக்கு இல்லாத சோர்ஸா, அதை அணைக்கலையா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அமெரிக்காவில் 340 ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது. ஒவ்வொரு ஃபயர் ஸ்டேஷன்லேயும் ஒரு 4 என்ஜின் வச்சுட்டா கூட அப்போ ஆயிரக்கணக்கான என்ஜினான. ஆனால் காட்டுத்தீ மிகப்பெரியது, 30,000 ஏக்கரில் காட்டுத்தீ. அதனால் அவங்களால அணைக்க முடியல. அந்த 30,000 ஏக்கரில் பரவுனதுக்கு காரணம் அந்த வறண்ட மரங்கள். அப்புறம் வீடுகளுக்கு பரவன காரணம் அந்த வீடுகள் வந்து மரத்தால் கட்டப்பட்டது. அதுதான் ரீசன். ஓகே, ஸோ இது வந்து அடுத்தது. வாட் இஸ் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் PSLV? Polar Satellite Launch Vehicle. Polar Satellite Lunar Vehicle. Polar Satellite Launch Vehicle. இது எங்கே யூஸ் ஆகுது? எந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இது யூஸ் ஆகும்? சார் ஸ்பேஸ்ல. இஸ்ரோவுக்கு யூஸ் ஆகும். இஸ்ரோ எங்குள்ளது இந்தியாவில்? பெங்களூர் தான் மெயின் பிளேஸு. பட் அதனுடைய கிளைகள் நிறைய இடத்துல இருக்குது. அகமதாபாத்தில் இருக்குது, ஸ்ரீஹரிகோட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அது வந்து ஆந்திராவில் இருக்குது. ஆனால் சென்னைக்கு அருகில் ஆந்திராவில் இருக்குது. அதே மாதிரி திருவனந்தபுரத்தில் VSSC விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் அப்படிங்கிற திருவனந்தபுரத்தில் இருக்குது. இது அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது. அது ஒரு இடம் 2 இடம்ல நிறைய இடங்கள் இருக்குது. மெயின் குவார்ட்டர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூர், அதுக்கு அடுத்தபடி திருவனந்தபுரம். ஓகே, அடுத்த கேள்வி. வாட் ஆர் த கெமிக்கல்ஸ் இன் த ஹெட் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்? அதாவது தீப்பெட்டியின் முனையில் உள்ள கெமிக்கல்ஸ். கார்பன். கரெக்டான கெமிக்கல் சொல்லணும். நம்ம பட்டாசுகள் இருக்கிற மெக்னீசியம் பாஸ்பரஸ். என்னமா? மெக்னீசியம் பாஸ்பரஸ் இல்லை. ஓகே, அது வேணா பட்டாசுல பாஸ்பரஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த மேட்ச் ஸ்டிக்ல அது கிடையாது. வேற இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. மேட்ச் ஸ்டிக்ல இருக்கிற கெமிக்கல் வந்து பொட்டாசியம் குளோரேட் அண்ட் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடு. அதாவது நான் பாரு எழுதுறேங்க உங்களுடைய பெனிஃபிட்காக. பொட்டாசியம் வந்துட்டு இருக்காங்க. பொட்டாசியம் குளோரேட் அண்ட் ஆன்டிமனி ட்ரைசல்ஃபைடு. ஆனால் இந்த பாஸ்பரஸ் இருக்குது, இதில் பட்டாசுகள் இருக்குது. ஆனால் தீப்பெட்டியில் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது போடலை. ஓகே, நிறைய இந்த மாதிரி கெமிக்கல் இருக்கும். பட்டாசுகளை பல விதங்கள் யூஸ் பண்ணுவாங்க. தீப்பெட்டி முனையில் இருப்பது இதுதான். ஓகே, அடுத்து 10வது கேள்வி. வாட் இஸ் சார் 7 வராமலே எடுத்துக்கிட்டீங்க சார். 7வது क्वेश्चन வராமலே 8வது क्वेश्चन வந்துட்டீங்க சார். வாட் ஆர் த 3 டைப்ஸ் ஆஃப் அயன் ஓர்? அதாவது இரும்பு இருப்பா தாது பொருட்கள். அயனோட தாது பொருட்கள் யாவை? 3 டைப்ஸ் ஆஃப் தாது பொருட்கள் யாவை? சார் மேக்னடைட். மேக்னசைட், அப்புறம் ஹெமாடைட். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். ஜியோடைட் சார். இங்க பாருங்க, இங்க இருக்கு. எங்க பார்த்தனே? ஹெமடைட், மேக்னசைட், சிடரைட். ஹெமடைட், மேக்னசைட், சிடரைட் என்கின்ற 3 தாது பொருட்கள் அயன் ஓர்ஸ். அதுக்கு பேர்கள் அது. ஓகே, வெரி குட். அது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி தம்பி.
ஆறாவது சொல்லிட்டோமா? ஆறாவது சொல்லிட்டேன், ஏழாவது சொல்லியாச்சு. வெரி குட். எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்க மாட்டேங்க உங்களுக்கு. இது பார்க்கலாம். வாட் இஸ் சப்ளிமேஷன்? இது தமிழில் எனக்கு சொல்ல தெரியலமா. சப்ளிமேஷன் என்றால் என்னன்னு பார்க்கலாமா? சப்ளிமேஷன் சார் பதங்கமாதல் சார். Solid to gas. ஆமாம், பதங்கமாதல். அப்படி Solid to என்ன? gas. ஆமாம், அதுக்கு அது என்ன? அது ஆமாம், வாட் இஸ் சப்ளிமேஷன்னா சாலிட்லேருந்து நேராக கேஸ் ஆகிடுது. எது ஆகாம? லிக்விட் ஆகாம. லிக்விட் ஆகாம நேராக கேஸ் ஆகிடுது. அப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். கற்பூரம். கற்பூரம். ஃபேண்டாஸ்டிக். நாப்தலின் பால் சார். நாப்தலின் பால். கற்பூரத்துக்கு இங்கிலீஷ்ல பேர் என்ன? Camphor. கேம்பர். வெரி குட். ஐ திங்க் எல்லா குழந்தைங்க அத்தனை பேரும் உண்மையாகவே பாராட்டணும். எப்படின்னா இந்த குமுலேட்டிவ் நாலேஜ். குமுலேட்டிவ்னால எல்லாரோட நாலேஜ் சேர்ந்த நாலேஜ் நிறைய இருக்குது. யாரோ வந்திருக்காங்க, கவியரசன் வந்திருக்காரு. அதாவது குமுலேட்டிவ் நாலேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாரோடைய நாலேஜ் வந்து சேர்ந்தா நிறையவே இருக்குது. தனிப்பட்ட ஒரு குழந்தையோட நாலேஜ் வேணால் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், பட் குமுலேட்டிவ் நாலேஜ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடுது. அவசரப்பட்டு பண்ணும்போது கொஞ்சம் வரமாட்டேங்குது, பட் கொஞ்சம் திங்க் பண்ணால் நீங்கள் எல்லோரும் சொல்லிடுறீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. ஏன்னா இந்த எக்ஸாம், இந்த என்எம்எம்எஸ்ஓ, ட்ரஸ்ட்டோ, டிஎன்சிஎம்ஓ, எந்த எக்ஸாமே பொறுமை வேண்டும். என்ன வேண்டும்? பொறுமை வேண்டும். பொறுமை இங்கிலீஷில் பேஷன்ஸ். பேஷன்ஸ் வேணும். ரொம்ப அவசரப்பட்டுலாம் எழுதக்கூடாது. டைம் பத்தாதனால அவசரப்பட்டு ஓடக்கூடாது. ஓகே, இப்போ 100 மீட்டர் டேஷ், 100 மீட்டர் வாட்டர் பந்தயத்தில் ஃபாஸ்ட்டாக ஓடணுமா, இல்லை 10 கிலோமீட்டர் மாரத்தானில் ஃபாஸ்ட்டாக ஓடணுமா? சார் 100 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டரா? 100 மீட்டர். 100 மீட்டர் ஓட்டத்தில் முதல் நிமிஷத்துலேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடணும். ஆனால் மாரத்தான் என்பது 10 கிலோமீட்டர். முதல்ல கொஞ்சம் மெதுவாக ஓடி அப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி போக போக இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இப்போ நம்ம எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் மாரத்தான் மாதிரி தான் ஓடணும். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் மாதிரி ஓடக்கூடாது. குழந்தைகளா, புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் அம்மாக்களோ அப்பாக்களோ ஏன்டி அல்லது ஏன்டா இப்படி ரொம்ப சீக்கிரமாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? நோ சார். சொல்லலையா? மெதுவாக நிம்மதியாக உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லியிருக்காங்களா சிலருக்கு? சொல்லிருக்காங்க சார். அவங்கெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டு சாப்பிட்றாங்க. அவங்க பொதுவாகவே எல்லாத்துலேயும் அவசரப்படுவாங்க. அப்புறம் யாரெல்லாம் 2 டாய்லெட்டில், ஐ மீன் 1 டாய்லெட்டுக்கு ஓடி போயிருக்கீங்க, அவசரமாக வந்து கடைசி நிமிடம் முடிய வந்து அப்புறம் ஓடி போனவங்க இருக்கீங்களா? இருப்பீங்க. அவங்க எல்லாமே பிளான் பண்ணலன்னு அர்த்தம். அவசர கடைசி நிமிஷத்தில் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நான் சில ப்ராக்டிக்கல் இது சொல்கிறேன், ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ கரெக்ட் பண்ணிங்க. சின்ன குழந்தைங்க தான், ரொம்ப வயசான பிறகு இதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியாது. இப்போமே கரெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த கேள்வி. Why Venus is the hottest planet in solar system? Sir, it is near the Second planet. என்னம்மா? Closest to sun. sun, sir. It is the closest planet to the sun, sir. It is closest planet to sun, but இன்னொரு ரீசனும் இருக்கு. நம்ம இப்போ எர்த்தில் யாரோ வந்துட்டாங்களா? இருங்க உள்ள விட்டுலாம். எர்த்தில் வந்து எர்த்தோட ஏரில் 78% என்ன இருக்கு? நைட்ரோஜன். 20% என்ன இருக்கு? ஆக்சிஜன். 2% மற்றதெல்லாம் இருக்கு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு 2%க்குள்ள 1/2%, 3/4% இருக்கும். ஆனால் வீனஸில் 96% கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் அது ரொம்ப ஹாட்டாக தான் இருக்கும். அது அந்த இன்னொரு ரீசன் வந்து அந்த இதுக்கு சன்னுக்கு பக்கத்தில் இருக்குது. வீனஸில் டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுமா? இப்போ நம்ம சென்னையில் டெம்பரேச்சர் எவ்வளோ? அதிகப்படியான டெம்பரேச்சர் எவ்வளோ? 40 டிகிரி செல்சியஸ். வீனஸில் அதிகப்படியான டெம்பரேச்சர் எவ்வளோ தெரியுமா? 462 டிகிரி சென்டிகிரேட். 462 டிகிரி சென்டிகிரேட். அங்கே போய் நம்மளால் இருக்கவே முடியாது. போனோம்னா அவ்வளோ நம்மளை எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவோம். ஓகே, வெரி குட், ஃபென்டாஸ்டிக். எல்லாம் சொல்லிட்டீங்க. 12வது. What is the pH of pure rain water? 7, sir. 7. கரெக்டா? Yes, sir. கரெக்ட். pH of pure rain water. இப்போ ஆசிட் ரெயின்னு சொல்கிறாங்க, அதனோட pH எவ்வளோ இருக்கும்? Less than 7, sir. லெஸ் தேன் 7 இருக்கும். கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக 5.6 இருக்கும். ஓகே, கரெக்டாக. ஐ மீன் அதுதான் அதனுடைய ஆசிட் ரெயினோட இது. அடுத்த கேள்வி நல்லா சொல்லிட்டீங்க. 13.
Why copper is used for making pipes and boilers? Sir, it has a high thermal conductivity. ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். என்னம்மா? Why? Good conductors of heat and electricity, sir. இல்ல பைப்பு அண்ட் பாய்லர்ல எலக்ட்ரிசிட்டி வராது, ஹீட் வேணா வரும், எலக்ட்ரிசிட்டி வராது. காப்பர் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் பைப் அண்ட் பாய்லர். அது பாய்லர் காப்பர் வந்து தண்ணியோட சேர்ந்து ரியாக்ட் பண்ணாது. காப்பர் வில் நாட் ரியாக்ட் வித் வாட்டர். அப்போ ரியாக்ட் பண்ணிச்சுன்னா அதில் அப்புறம் ஏதோ ஒரு கெமிக்கல் உண்டாகி அது அப்படியே அந்த பைப்புக்குள்ளே அடைஞ்சிக்கும், இல்லை பாய்லருக்குள்ளே அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிக்கும். அதனால்தான் அது காப்பர் யூஸ் பண்ணுறாங்க, அது ரியாக்ட் பண்ணாது. அது ஆன்சர். ஓகே, இப்போ அடுத்தது. டிஸ்டில்ட் வாட்டர் அண்ட் பாயில்டு வாட்டர் டு நாட் ஹேவ் டேஸ்ட். ட்ரிங்கிங் வாட்டர் ஹேஸ் ப்ரெசன்ட் டேஸ்ட். அதாவது இந்த டிஸ்டில்ட் வாட்டர் இல்லை சூடு பச்ச தண்ணி குடித்தா டேஸ்ட் இருக்கிறதில்ல. ஆனால் ட்ரிங்கிங் சாதாரண வாட்டர், குளிர்ந்த வாட்டர் குடித்தா கொஞ்சம் டேஸ்ட் இருக்குது. என்ன ரீசன்? Sir. என்னம்மா? அதுல இருக்க மினரல்ஸ்லாம் எடுத்துடுறாங்க. கரெக்ட். மினரல்ஸ் இருக்குது ஒரு காரணம். மினரல்ஸ் இருப்பதால் அது டேஸ்டாக இருக்குது. அது போக என்ன இருக்குன்னு கேட்டால் The dissolved substance which include in air, carbon dioxide and minerals. ஆமாம், கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் இருக்குது ட்ரிங்கிங் வாட்டரில். பாயில்டு வாட்டரில் அதெல்லாம் காணாமல் போயிடும். ஓகே, அதுதான் ஆன்சர். 14. வெரி குட். அவர் எப்படியோ கூகுள் பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டாரு, பரவாயில்ல, தப்பு இல்லை, எப்படியோ சொல்லிட்டாரு. Why cooking vessels are coated with tin? ஃபுட்டோட ரியாக்ட் ஆகாம இருக்கு. ஆமாம், குக்கிங் வெசல் யூஸ்வலாக எல்லாமே பிராஸாக இருக்கும். பிராஸுக்கு தமிழில் பேர் என்னம்மா? பித்தளைன்னு சொல்லும் இல்லையா, அது இருக்கும். இப்போ எவர் சில்வர் வந்துருச்சு. அந்த பித்தளையிலலாம் அந்த டின்னை கோட் பண்ணுவாங்க. டின்னு வந்து ரியாக்ட் ஆகாது, ஃபுட்டோட ரியாக்ட் ஆகாது. அதுதான் ரீசன். ஓகே, வெரி குட். யாரோ சொல்லிட்டீங்க. அடுத்தது, பிரான்ச் ஆஃப் ஸ்டடி ஆன் ஃபங்கஸ் இஸ் கால்ட். ஃபங்கஸ் என்ன காளானா? Mycology. அது அந்த பிரான்ச்சுக்கு பேர் என்ன? அந்த அது படிக்கிறதுக்கு அந்த பிரான்ச்சுக்கு பேர் என்ன? Mycology. மைக்காலஜி என்பது சரியான விடை. யார் சொன்னது இது? Afrin Zarina. ஆஸ்பிரின் ஜரீனா, வாழ்த்துக்கள் கண்ணா. மைக்காலஜி என்பது சரியான விடை. வெரி குட். அடுத்தது 17. வாட் ஆர் லிகமெண்ட்ஸ்? லிகமெண்ட் என்ன சொல்லுவாங்க? இந்த எலும்புலெல்லாம் சம்டைம்ஸு லிகமெண்ட் டேர் ஆயிடுச்சு, லிகமெண்ட் கிழிஞ்சிருச்சு அப்படின்னு டாக்டர் போட்டு கட்டெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. கால் A band of strong fibrous tissue. அது ஒரு டிஷ்யூ. அது ஒரு முதல்ல என்ன புரிஞ்சுக்க, லிகமெண்ட் என்பது ஒரு டிஷ்யூ. Sir, it can't join the bones and muscles, sir. ஆமாம், அதுக்கு எந்த மாதிரி டிஷ்யூனா கனெக்டிங் டிஷ்யூ. தமிழில் டிஷ்யூ, இதில் டிஷ்யூ, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அது கனெக்டிங் டிஷ்யூ, இணைக்கும் டிஷ்யூ. எதை இணைக்குது? 2 போனை இணைக்குது. 2 போனை இணைப்பது தான் லிகமெண்ட். அதனால் அது ஒரு டிஷ்யூ, அது கனெக்டிங் டிஷ்யூ. அது போனெல்லாம் கிடையாது, அது ஒரு டிஷ்யூ. அடுத்தது, why women have to take more iron in the diet? அதாவது சாப்பிடல நிறைய இரும்பு சத்து அதிகமாக எடுக்கும். யாரு? கேர்ள்ஸு, லேடிஸ். ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகும் சார். ஹீமோகுளோபின் லெவல் ஏன் அதிகம் பண்ணணும்? Sir, anemia or disease. ஏன் அனிமியா ஆகுது? அயர்ன் டெஃபிஷியன்சி வந்து விமன், இது கேர்ள்ஸ்ன்னு போடல, விமன் தான் போட்டிருக்காங்க. விமன்னா கல்யாணம் ஆனவங்கன்னு அர்த்தம். பேசிக்கலி விமன்னா கல்யாணம் ஆனவங்க. அவங்களுக்கு ஆகுதுன்னா அந்த மாதவிடாய் நடக்குது இல்லையா, மென்ஸ்ட்ரேஷன் நடக்கும்போது நிறைய பிளட் லாஸ் ஆகும், நிறைய பிளட் லீக் ஆகும். அப்போ பிளட் லாஸ் ஆகும்போது நம்ம உடம்புல இருக்கிற ஹீமோகுளோபினால பிளட் ஹீமோகுளோபின் கம்மியாயிரும். அதுக்காக நம்ம அயன் சாப்பிட வேண்டும். அயன் எதில் இருக்குது? எந்த ஒரு உணவில் அயன் இருக்கு? டேட்ஸ். கரெக்ட். கூஸ்பெரிஸ் எல்லாம் இருக்கு. பீட்ரூட். என்னம்மா? சார் முருங்கைக்கீரை. வெரி குட். ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிடணும், சரியா? ஓகே. 19 பாருங்க. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் 2 ஃப்ரூட்ஸ். அந்த 2 ஃப்ரூட் என்ன? பனானா. சரி. டொமேட்டோவா?
மேங்கோ. பனானா அண்ட் மேங்கோ என்பது சரியான விடை. டொமேட்டோ வெஜிடபிளா ஃப்ரூட்டா அது எனக்கு இன்னும் தெரியல. சார் வெஜிடபிள் சார். ஃப்ரூட் சார். ஓகே, அது என்ன, பட் ஆக்சுவல் ஆன்சர் பனானா அண்ட் மேங்கோ அதிகமாக நிறைய இடத்துல விளையாது, இந்தியாவில் விளையும். ஏன்னா ஒன்லி டிராபிக்கல் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை மாதிரி வெயில் அதிகமாக உள்ள கண்ட்ரியில் விளையும். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரூட்டு அது ஒன்லி சில கண்ட்ரியில் தான் விளையும். அது பப்பாளி ஸ்ரீலங்கா, இந்தியா, இந்தோனேஷியா, இந்த மாதிரி பங்களாதேஷ் இந்த மாதிரி கண்ட்ரியில் தான் விளையும். அங்கே ஐரோப்பாவிலையோ யூரோப்பியன் கண்ட்ரியில் விளையாது, யூஎஸ்ல விளையாது. விளையும், பட் சிறுசாக இருக்கும், அவ்வளோ ஒன்றும் டேஸ்டியாகவும் இருக்காது. ஸோ பப்பாளி, ஆனால் அவங்க பப்பாளி விரும்பி சாப்பிட்றவங்க. பப்பாளிக்கு ஃப்ரூட்டா வெஜிடபிளா? ஃப்ரூட் சார். ஃப்ரூட் சார். யாராவது கேரளாவில் இருக்கீங்களா? எனிபடி ஃப்ரம் கேரளா? யாராவது கேரளாவிலேருந்து இருக்கீங்களா? இப்போ மலையாளம் பேசுகிறவங்க கேரளாக்காரங்க யாருமே இல்லையா குழந்தைங்க? கேரளாவில் பப்பாளி வெஜிடபிளாக பப்பாளி காய் இருக்குல்ல, அது வெஜிடபிளாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. கேரளாவில் பப்பாளி காய் வெஜிடபிளாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பப்பாளி பழமாக தான் யூஸ் பண்ணுறோம். சரியா? பப்பாளி காயாக இருக்கும்போது அந்த மேலே தோல் என்ன கலரில் இருக்கும்? கிரீன் கலரில். அப்போ போய் ஒரு நகத்தில் அப்படியே ஒரு கீர்னா என்ன வரும்? ஒயிட் கலர்ல பால் வரும். அந்த பாலுக்கு என்ன பேர் தெரியுமா? பப்பாளி பால் அப்படின்னு நம்ம சொல்றதில்ல, அது பப்பாளி லேட்டெக்ஸ் என்று சொல்கிறோம். என்ன? பப்பாயா லேட்டெக்ஸ். அந்த லேட்டெக்ஸ், அந்த பப்பாயா அந்த ஒயிட்டு திரவத்தை எடுத்து சன்னில் வச்சா என்ன ஆகும்னா, அதில் இருக்கிற வாட்டர்லாம் எவாபரேட் ஆகி அதில் இருக்கிற அந்த பவுடர் கொஞ்சம் மிஞ்சும். தட் பவுடர் இஸ் கால்டு பெப்பைன் பவுடர். என்ன பவுடர் சொல்லுங்கள்? பெப்பைன், PAPAIN. பெப்பைன் பவுடர் எங்கே யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஃபேஸ் க்ரீம் யாரெல்லாம் போடுறீங்க? எல்லாம் கேர்ள்ஸ் போடுவீங்களே, ஃபேஸ் க்ரீம் போடுறீங்களா? எஸ் சார். அந்த ஃபேஸ் க்ரீம் அந்த டப்பாவில் போய் அந்த சின்னதாக எழுதியிருப்பாங்க இல்லையா, அதை படித்து பாருங்கள். பெப்பைன் அப்படிங்கிற பேர் இருக்கான்னு பாருங்கள். ஹலோ, அந்த 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 டியூப்லையோ அந்த எப்படி பேஸ் பண்ண டப்பாலையோ டியூப்லையோ அதில் பெப்பைன் என்பது இருக்கிற நிறைய இடங்களில் பெப்பைன் வில் பி யூஸ் ஆஸ் ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜ், 0.0001% அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இந்த டாஸ்மாகில் பீர் கொடுக்குறாங்கல்ல, பீருன்னு ஒன்று இருக்கு இல்லையா, தெரியுமா? அந்த பீர் பண்ணுறதுலையும் பெப்பைன் யூஸ் ஆகுது. உலகத்தில் பீர் எக்கச்சக்கமாக மற்ற நாட்டிலலாம் குடிக்கிற, நம்ம நாட்டில் குடிக்கிற அங்கே தண்ணிக்கு போல் பீர் குடிக்கிற நாடெல்லாம் இருக்குது. அதனால் பீரோட கன்சப்ஷன் அதிகம். அங்கேயும் பப்பைன் அங்கே யூஸ் ஆகுது. அந்த பப்பைனோட யூஸ் இதெல்லாம் தான். ஓகே, அடுத்தது கடைசியான ஒரு கேள்வி. வாட் இஸ் அல்னிகோ கவ் மேக்னெட்? வாட் இஸ் அல்னிகோ கவ் மேக்னெட்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு கைண்ட் ஆஃப் அ மேக்னெட்டு. எதுக்குன்னா, இந்த கவ் தரையில் இருக்கிறதெல்லாம் அப்படியே அந்த புல்லல் எடுத்து சாப்பிடும்போது சில மெட்டல்ஸும் உள்ளே போயிடும், அது தெரியாமையே. ஆனால் இந்த மேக்னெட்டு அதை உள்ள வயிற்றுக்குள்ளே போகாமல் அது மேக்னெட் அந்த மெட்டலை அப்படியே அட்ராக்ட் பண்ணிக்கும். அதுக்கு தான் அல்னிகோ. அது பார்த்தோம். இதுதான் அதனுடைய இது எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம். அல்னிகோ கவ் மேக்னெட் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி 10வது குழந்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, 8வது குழந்தை கஷ்டம். அல்னிகோ கவ் மேக்னெட் சார், இது 8th புக்ல இருக்கு சார், மேக்னெட்டிசம்ல. கவ் மேக்னெட்ஸ் protect cows from dangerous metal objects. our high quality cow magnets எந்த இடத்துல வைப்பாங்க? as a simple guard against hardware disease and other complications that impact the comfort of lifespan. Okay, what is cow magnet used for? எங்கே வைப்பாங்க தெரியல. வாய்க்குள்ளேயே வைப்பாங்களா? எங்கே வைப்பாங்க தெரியல. வாய்க்குள்ளே வைப்பாங்களா இல்லை அந்த வாய் பக்கத்தில் வைப்பாங்களான்னு தெரியல. வாய் பக்கத்துலேயே இருக்கும், வாய்க்குள்ளே வைக்க மாட்டாங்க, வாய் பக்கத்துலேயே இருக்கும். வாய் பக்கத்தில் வைப்பாங்க. அப்போ அங்கே அது திங்கும்போது ஏதாவது மெட்டல் இருந்தால் அதை போய் ஒட்டிக்கும். அது வாய்க்குள்ளே போகாது. அதுக்கு தான் கவ் மேக்னெட்.
அப்படின்னு அல்னிக்கோ கவ் மேக்னெட் என்ற பெயர் 8ஆம் புக்லேயும் இருக்குதுன்னு ஒரு குழந்தை சொல்லிடுச்சு. வெரி குட். யார் அந்த பையன் சொன்னது? சார் ஆஃப்ரின் ஜரீனா. ஆஃப்ரின் ஜரீனா பொண்ணா? சரி, ஆஃப்ரின் ஜரீனா வாழ்த்துக்கள் கண்ணா. நீ மறுபடியும் ஒன்று சொல்லியிருக்கிற. ஆமாம், உங்க இது யாரோ வர்றாங்க, இருங்க, யாரோ வர்றாங்க, அவங்கள உள்ளே விட்டுறலாம். ஓகே, இப்போ இந்த ஒரு குவிஸ் முடிஞ்சது. இன்னொரு குவிஸ் போகலாமா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, இன்னொரு குவிஸ் பாருங்கள். இதுக்கு பதில் என்கிட்ட இல்லை, ஆன்சர் என்கிட்ட இல்லை, இருந்தாலும் நம்ம பார்ப்போம். இன்னொரு குவிஸ். இது வந்து சோஷியல், அதிகமாக சோஷியல் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஆங்கிலத்தில் தான் இருக்குது, கவலைப்படாதீங்க, தமிழ் மீடியம் நம்மளால். வாட் இஸ் த ஹேபிட்டேட் ஃபார் ஹோமோ ஹேபிலிஸ்? ஹோமோ ஹேபிலிஸ் என்பதனுடைய இருப்பிடம், அது தங்குமிடம் அல்லது அது வாழும் இடம் எதுன்னு கேட்குறாங்க. ஹோமோ ஹேபிலிஸ் என்பதென்றால் என்ன அன்னு பார்க்கணும். பார்த்துடலாமா? What is the habitat of Homo habilis? இதான் Homo habilis. Homo habilis is an extinct species of archaic human from the early Africa. அப்படின்னு பாருங்க. அப்போ ஹேபிட்டேட் ஆஃப் ஹோமோ ஹேபிலிஸ் வந்து ஆஃப்ரிக்காவாக இருக்கும். சரி, இருங்க, ஹேபிட்டேட்னா நமக்கு இருப்பிடம். ஹேபிட்டேட் ஆஃப் ஹோமோ ஹேபிலிஸ் பார்ப்போம்மா. லிவ்ட் இன் சப்-சகாரன் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்கா என்பதுதான் சரியான விடை. ஹேபிட்டேட் வாஸ் அ மிக்ஸ் ஆஃப் வுட்லேண்ட்ஸ், கிராஸ்லேண்ட்ஸ், வெட்லேண்ட்ஸ், ஃப்ரெஷ் வாட்டரிங். ஸோ சகாரன்னா சகாராங்கிற அந்த பாலைவனம், டெசர்ட்டுக்கு கீழேன்னு அர்த்தம். பிட்வீன் 2.4 to 1.4 மில்லியன் இயர்ஸ் ஆகும். எப்போ வாழ்ந்துருக்காங்க பாருங்கள், 2.4 மில்லியன் இயர்ஸ். அப்படின்னா 24 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தான் அந்த ஹோமோ ஹேபிலிஸ் என்று பெயர். ஓகே, சரி, இதுதான் ஆன்சர். இது வந்து அந்த சயின்ஸ் புக்லேயே ஏதோ புக்கில் இருக்கும். அறிவியல் என்ன புவியியலை என்னமா சமூக